இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மா குமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டில் சுயத்தை நம்ம எப்படி நிர்வாகம் செய்வது அப்படிங்கிறத குறித்து பார்த்துட்டு வரோம். அதில் உறவுகள்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆன்மீகத்தை புரிந்து கொண்டு தன்னை புரிந்து கொண்டு இந்த உறவுகளை பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டோம். அப்படி புரிந்து கொண்ட போது உறவை சரியாக்கவும் அந்த உறவை அழகானதாக மாற்றவும் நம்மால் முடிந்தது. இப்பொழுது அதை குறித்து மேலும் பேசுவதற்காக நம்முடைய வந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், கடந்த எபிசோடில் நம்ம உறவுகளை ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்த்தோம். அதாவது என்னோடய பேர் வரும்போது என்னை பற்றி நினைக்கும் போது என் மேலே நான் கவனம் வைக்கும்போது அதில் நான் செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் இப்போ அதற்கான பவர் என்கிட்ட வந்துட்டதுனால எல்லா விஷயங்களையும் நான் கவனமாக பார்ப்பேன் தானே? அப்சல்யூட்லி. இதுக்கு நாம் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் உறவுகளை எங்கே உருவாக்குகிறோம்? நம்முடைய மனதில் நம்முடைய கண்ணோட்டத்தினுடைய ஆதாரத்தில் நாம் உருவாக்குகிறோம் அப்படின்னு நாம் பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மை யாராலும் வேதனைப்படுத்த முடியாது, இந்த வலிக்கு காரணம் நான் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது அந்த ஒரு உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா, யார் எதை பேசினாலும், எப்படி பேசினாலும், எப்படி நடந்து கொண்டாலும் நான் வலியை உருவாக்க மாட்டேன், இந்த வலி என்பது நான் தான் உருவாக்குகிறேன் அப்படின்ற ஒரு உணர்வோடையே நாம் இருக்கும் பொழுது அந்த வலியை நான் நிறுத்திவிட முடியும் அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது நம்ம நாள் முழுவதிலும் பலரை சந்திக்கும் பொழுது ஒரு லேபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரும். இவங்க இப்படி தான், இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க, இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம பார்த்து அதன் பொருட்டு ஒரு லேபிளை உருவாக்கி அதை நம்முடைய மனதில் ஒரு பாரமாக சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, தேவையில்லாத வெறுப்புணர்வு ஏற்படுது, தேவையில்லாத கோபம் ஏற்படுது, ரிசென்ட்மெண்ட் வருது, ஒரு குற்ற உணர்வு வருது. ஸோ இப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வுகளை நாம் நமக்குள்ளே சேகரித்து வச்சுக்கிறோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய எமோஷ்னல் ஹெல்த் அப்புறமா நம்முடைய ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே பாதிப்புக்கு உள்ளாகிறது. யூ கேன் சே வாட் யூ வாண்ட், பட் ஐ டேக் தோஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஹர்ட் மை செல்ஃப். அதாவது யார் எதை சொன்னாலும் அந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு எனக்குள்ளே வலியை நான் தான் உருவாக்குகிறேன். இரவு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்னா, நமக்குள்ளே இந்த உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பாரமாக இருக்கக்கூடிய அந்த லேபிள்ஸை நாம் முழுவதுமாக நீக்கி விடுவோம். ஸோ அப்படி நீக்கிவிடும் பொழுது அடுத்த நாள் அதே நபரை அவரை நாம் சந்திக்கும் பொழுது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? இட்ஸ் வெரி கிளியர். அதாவது அதை நான் தான் உருவாக்குறேன், அந்த இமேஜை நான் தான் உருவாக்குறேன். ஒருவரை பற்றி நம்ம என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கண்ணோட்டத்திற்கான இமேஜை நம்ம தான் க்ரியேட் செய்கிறோம். இப்போ நாம் அவரை பற்றின அந்த கடந்த காலத்தினுடைய அந்த லேபிளை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அவரை அடுத்த நாள் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு சோல் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆத்ம உணர்வு அப்படின்றது தான் அதுக்கு அடிப்படையான விஷயம். ஆத்ம உணர்வு அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்பொழுது நாம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவரை இவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளை உருவாக்கி நம்முடைய கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில் ஒரு லேபிளை உருவாக்கி அவரை நாம் புரிஞ்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக உண்மையாகவே அவர் யார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவுமே சுலபமான விஷயம். உண்மையாகவே அவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு ஆத்மா, தூய்மையான ஆத்மா அப்படின்றது தான். இப்போது இந்த அடிப்படையில் நம்முடைய உறவு என்பது இருந்தது அப்படின்னா அங்கே வேதனைக்கோ இல்லை வலிக்கோ எதுவுமே கிடையாது. இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, நம்முடைய உறவு மற்றவர்களோடு சரியாக இருக்கணும் அப்படின்னா முதலில் நம்முடைய உறவு நம்மோடு சரியாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னு சொல்லுவோம், ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவை எல்லாமே வந்து மற்றவர்களை சார்ந்து தான் இருக்குது, மற்றவர்களின் பொருட்டு தான் இருக்குது. ஒரு நாள் கூட நம்ம வந்து நம்மை பற்றி ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டதே இல்லை. ஸோ நமக்குள்ளே நாமே ஒரு உறவு என்பது உருவாக்க வேண்டும். அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அஸ்திவாரமாக அமையும். நம்மோடு நமக்கு உறவு ஏற்படாதவரை மற்றவர்களோடு நமக்கு உறவு என்பது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். நம்மோடு நமக்கு உறவு என்பது ஏற்படுறதுக்கு என்ன செய்யணும்? என்னோட எனக்கும் உறவு அப்படின்னா, நான் ஆத்மா எனக்கும் என்னோட உடலுக்கும் இருக்கும் உறவா? நோ அப்படி கிடையாது. நான் ஆத்மா, இது என்னோட உடல். ஸோ ஆத்மா தன்னோட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது. நான் ஒரு சக்தி, நான் என்னுடைய உறவை கிரியேட் செய்கிறேன். அப்போது நான் ஒரு ரோல் நடிக்கும்போது நான் அந்த உறவை அந்த ரோல் கூட கிரியேட் செய்கிறேனா? அப்படி கிடையாது. நம்முடைய உறவு என்பது அந்த ரோலோடு கூட கிடையாது. ஸோ நான் ஆத்மா அப்படின்றப்போ என்னுடைய உறவு என்பது இந்த உடலோடும் கிடையாது, நான் நடித்து கொண்டிருக்கின்ற அந்த ரோலோடும் கிடையாது. ஸோ நான் ஆத்மா என்னோடு உறவை ஏற்படுத்தி கொள்வது அப்படின்னா, நான் ஒரு சைத்தன்ய சக்தி, அழிவற்ற சக்தி அப்படின்றப்போ வந்து ஆக்சுவலாக எனக்குள் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி என்ன செய்யுது அப்படின்னா, ஐ கேன் ரிஃப்ளெக்ட் ஆன் மை செல்ஃப். என்னுடைய குணங்களை, என்னுடைய சக்திகளை எனக்கு நானே பிரதிபலித்து கொள்ள முடியும். அதாவது நான் ஆத்மா, ஒரு தூய்மையான ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த அதிர்வலைகள், அந்த எண்ணத்தினுடைய வைப்ரேஷன்ஸை வந்து எனக்கு நானே கொடுத்து கொள்ள முடியும். நீங்கள் ஆத்மா, நீங்கள் தூய்மையான ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, தூய்மையின் வைப்ரேஷன்ஸை, அதிர்வலைகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஐ எம் அ லவ்ஃபுல் பீயிங் அப்படின்றப்போ, நான் மிகவும் அன்பான ஆத்மா அப்படின்றப்போ அந்த அன்பினுடைய அதிர்வலைகளை எனக்கு நானே கொடுத்து கொள்ளுகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்பொழுதோ, இல்லை நீங்கள் ஒரு அன்பான ஆத்மான்னு சொல்லும்போதோ, அந்த அன்பு என்கிற அதிர்வலைகளை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போது எனக்கு நானே உருவாக்கி அதை நான் எனக்கு கொடுத்து கொண்டால் மட்டுமே என்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடியலை, எனக்கு நானே உருவாக்கி கொள்ள முடியல அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுப்பது அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது. எஸ், இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போது நம்மோட நமக்கு உறவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்குள்ளே வலி ஏற்பட்டது அப்படின்றப்போ வந்து அதை நான் தான் உருவாக்கினேன். அப்போது அதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, எதற்காக நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மை பார்ப்பது. இப்போது உங்களுக்கு வந்து ஏதோ வலி ஏற்பட்டது, ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். நீங்கள் ஏன் மூட் அவுட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் வேதனையில் இருக்கீங்க, எதனால் இப்படி ஆச்சு, எதுக்காக இப்படி ஆச்சு, அதையே ஏன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசுவேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு உங்களோட உறவு என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்குள்ளே ஏதோ ஒரு வலி உருவாகிறது அப்படின்றப்போ நான் உடனே என்னுடைய கவனம் என் மீது திரும்பணும். ஏன் இந்த வலி உருவானது, எதற்காக உருவானது, இதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே பேசிக்கொள்வது தான் உறவு அப்படின்றது. இப்போது நம்மை நாம் பார்ப்பது அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை பார்ப்பது. நம்ம வந்து தியானத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம், மெடிடேஷனை பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ மெடிடேஷன் அப்படின்னா என்ன, தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மை நாம் கவனிப்பது, நம்மோடு நாம் பேசுவது. ஸோ காலையில் ஒரு வாட்டி மெடிடேஷன் பண்ணணும், நைட்டில் ஒரு வாட்டி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தனிமையில் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்மோடு நாம் பேசிக்கொள்கிறோம். ஏன் இது நடந்தது, எதற்காக இந்த வலி ஏற்பட்டது, எதற்காக நான் இப்படியெல்லாம் செய்தேன். ஸோ அதை வந்து நமக்கு நாமே பேசிக்கொண்டு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், அதை நம்ம பார்க்கும்பொழுது அதனுடைய தரம் என்பது சரியானதா இல்லை தவறானதா அதை நம்மால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ மெடிடேஷன், அதாவது தியானத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு செல்ஃப் அவேர்னஸ், நம்மை பற்றி நாம் உணர்ந்து கொள்கிறோம், நம்மை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ சொன்னீங்க, நம்மோடு நாம் பேசுவது தான் தியானம். அந்த தியானத்தின் மூலமாக நம்முடைய எண்ணங்களின் தரத்தை புரிந்து கொள்ள முடியும். அது கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயந்தான். இப்போ எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது வந்து சுய உணர்வோடு நாம் அதை பார்க்கும்போது எதை பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உணர்வுகளை. ஸோ அதை பார்க்கும் பொழுது தான் இது சரியா இது தவறா அப்படின்றதை நம்மால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு வலியை யார் கொடுத்தது, நான் தான் கொடுத்து கொண்டேன் அப்படின்றது கூட அதுலேருந்து தான் தெரியும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வலியை யார் உருவாக்கினார்கள் அப்படின்றது கூட
தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறது அப்படின்னா, எனக்கு இந்த கஷ்டத்தை ஏன் கொடுத்தாங்க, எதனால் இப்படி நடக்குது, எப்படி நான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, அவங்க ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருப்பேன். அது வந்து என்னோட உறவு என்பது வெளியில் இருக்குது, அவர்களோட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அவர்களை பார்க்க முடியும், அவங்க என்ன க்ரியேட் செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் என்னால் பார்க்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் எதை உருவாக்குகிறேன், என்னுடைய எண்ணங்கள் என்ன, என்னுடைய உணர்வுகள் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் என்னையே பார்க்கணும் இல்லையா? இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய குழப்பமான ஒரு நிலை வந்து ஏற்படும். அப்போ வந்து நமக்கு எல்லாமே வந்து நல்லாவே தெரியும், ஒரு அவேர்னஸ் என்பது இருக்கும். கம்ப்யூட்டர் வேலை செய்யலை, கிராஷ் ஆகிடுச்சு, இவங்க வேலை செய்ய மாட்டேன்றாங்க, அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நமக்குள்ளே அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிவதில்லை. இப்போது வெளிப்புறத்தில் வந்து இவங்க இதை செய்கிறாங்க, அவங்க அதை செய்கிறாங்க, கம்ப்யூட்டர் வந்து வேலை பண்ணல அப்படிலாம் சொல்கிற நாம அந்த நேரத்தில் எனக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே எப்படிப்பட்ட உணர்வுகள் என்பதை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. ஸோ என்னையே நான் பார்ப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்குள்ளே என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகிறது, எப்படிப்பட்ட உணர்வுகள் என்பது உருவாகிறது அப்படின்னு பார்க்கறது தான். ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது தான் நான் தான் இதை உருவாக்குகின்றேன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு என்பது வரும். இப்போ நான் தான் இந்த வலியை உருவாக்கினேன், நான் தான் இந்த ஒரு வேதனையை உருவாக்கினேன் அப்படின்னா அதை முடிப்பது அப்படின்றது கூட ஈஸியாகவே ஆகிடும். இப்போ நம்மை நாமே பார்க்கும் பொழுது தான் நான் நடித்து கொண்டிருக்கின்ற இந்த கதாபாத்திரமோ இல்லை இந்த உறவோ இல்லை இந்த உடலோ இல்லை, நான் என்பது இதிலிருந்து வேறுபட்ட ஒன்று அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு என்பது கூட உருவாகும். நான் சக்தி வாய்ந்தவள். எப்போது நான் ஒரு பவர்ஃபுல் சோல் அப்படிங்கிறத உணர்றேனோ அது என்னை மேலும் சக்தி வாய்ந்தவளாக மாற்றுகிறது. ஸோ அந்த சக்தியின் மூலமாக நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியுது. ஸோ அதன் மூலமாக நான் மிகுந்த சந்தோஷத்தையும் அனுபவம் செய்ய முடியுது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என்னால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த வெற்றி அடைபவனுக்கு வந்து தனக்குள் என்ன சக்தி இருக்கிறது அப்படின்றது கூட தெரியணும் இல்லையா? ஸோ நான் ஒரு பவர்ஃபுல் பீயிங், நான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்ற நினைவு இருக்கும்பொழுது ஒவ்வொரு அடியிலும் வந்து நாம் எதை செய்தாலும் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள் என்பது என்னுடைய படைப்பு, நான் தான் இதை உருவாக்குகிறேன் அப்படின்ற ஒரு நினைவிலேயே ஒவ்வொரு அடியையும் நாம் எடுத்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி முழுசாகவே வந்து ஒரு விழிப்புணர்வோடு நாம் செயல்படும் பொழுது நான் எதை செய்கிறேன் அப்படின்றது வந்து நமக்கு நன்றாக நினைவில் இருக்கும். நான் எதை செய்கிறேன், நான் எதை செய்யக்கூடாது அப்படின்ற கவனத்தோடு நான் இருப்பேன். இப்போ வந்து மெடிடேஷனில், தியானத்தில் வந்து நம்மை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்மை நாம் பார்ப்பது தான் தியானம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்மை நாம் பார்ப்பது அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரிகிறதில்ல. அப்படின்னா என்ன? நம்மை நாம் பார்ப்பது அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உணர்வுகளை நாம் பார்ப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முழு அவேர்னஸோட, ஒரு விழிப்புணர்வோட நான் எதை உருவாக்குகிறேன், எவையெல்லாம் என்னுடைய எண்ணங்களோ, எவையெல்லாம் என்னுடைய உணர்வுகளோ அவற்றையெல்லாம் நான் தான் உருவாக்குகிறேன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு நாம் பார்ப்பது தான். ஆரம்பத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இதை நான் உருவாக்கலை, இது வெளியிலேருந்து வருது, வெளியிலேருந்து தான் நான் வந்து எண்ணங்களை உருவாக்குகிறேன் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருந்து உங்களுடைய எண்ணத்தை பார்த்து கொண்டே இருங்கள். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும்னா, ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போ ஆஃபீஸில் வந்து ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்றப்போ வந்து அந்த ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனை வந்து ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுக்கு உங்ககிட்டேருந்து எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் என்பது உருவாகிறது, அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். இந்த ரெஸ்பான்ஸை நான் தான் உருவாக்குகிறேன் அப்படின்றது புரிய வரும். இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போவும் உங்களுடைய கவனத்தை உங்கள் மேலே வச்சு எது என்னை டிஸ்டர்ப் ஆக்குகிறது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஒரு எண்ணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டின்னு நம்ம வந்து அடிக்கடி நாம் இதை செய்யும் பொழுது நமக்கு புரிய வரும், நம்முடைய எண்ணங்களை நாம் தான் உருவாக்குகிறோம். அந்த எண்ணங்களினுடைய அடிப்படையில் தான் நான் வந்து வேதனையோ, வலியோ, டிஸ்டர்பன்ஸையோ நான் உருவாக்குகிறேன் அப்படின்றது நமக்கு புரிய வரும். இப்போ வந்து இந்த கண்ட்ரோலோட ஸ்விட்ச் வந்து வெளியில் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். முதல்ல நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, சூழ்நிலை இப்படி இருக்குது, சூழ்நிலை மாறிட்டால் என்னுடைய உணர்வுகள் மாறிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து
சூழ்நிலை வெளியில் இருக்குது, நான் எப்படி உணர வேண்டும் அப்படின்றதுக்கான ஸ்விட்ச் வந்து உள்ளே தான் இருக்குது. உண்மைதான். நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பேச்சை கேட்கல, இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ அந்த மாதிரி வாயுமண்டலத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போது வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா, கொஞ்ச நேரம் உட்காருங்க, 2 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல வந்து பிரச்சனை சரியாகட்டும், இந்த சூழ்நிலை மாறட்டும், அதுக்கப்புறமா நான் உட்காரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு பழகி விட்டது சூழ்நிலை சரியாகணும், அப்புறமா தான் நான் சரியாவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, நாம் நம் மீது கவனத்தை வைக்கும் பொழுது நாம் சரியாகிவிட்ட நிலையில் சூழ்நிலை என்பது தானாகவே சரியாயிடும். இதுதான் வந்து இந்த மெடிடேஷனுடைய பெனிஃபிட். 2வது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சுயத்தின் மீது கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மைதான். இப்போ என்னை பொறுத்தவரையில் நானும் இப்போ எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்ணுறதில்ல. இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தையை வந்து நாம் எப்போ உபயோகித்தாலும் என்ன நினைக்கிறோன்னா, எதையாவது இழுத்து பிடித்து கொண்டிருப்பது, இல்லை ஓவர் பவர் செய்வது, அதை தான் வந்து நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது செல்ஃப் கண்ட்ரோல், நமக்குள்ளே வந்து கட்டுப்பாடு வரணும், நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்ளணும், கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய எண்ணங்களின் மீது கட்டுப்பாடு. அதாவது எனக்கு எந்த எண்ணங்கள் வந்து வலியை கொடுத்து கொண்டிருக்கிறது, எந்த ஒரு எண்ணங்கள் எனக்கு டேமேஜிங்காக இருக்குது, அந்த ஒரு எண்ணங்களை நான் விட்டுவிட வேண்டும். அதாவது லெட் கோ ஆஃப் தட் தாட்ஸ். பிடித்து கொண்டிருக்காமல் விட்டு விடுவதை தான் வந்து நாம் இங்கே கண்ட்ரோல் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ 3வது விஷயம் இந்த தியானத்தில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னா இதுவரைக்கும் நம்முடைய அர்த்தத்தின்படி வார்த்தைகளின் அளவில் தான் இருக்குது. அதாவது ஒரு சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவங்களுக்கு நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத வந்து புரிய வைக்கணும் அப்படின்றது தான் நாம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டுட்ருக்கிற ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. உள்ளே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்வு. ஆனால் வெளியில் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் எதை நினைத்தேனோ அதுதான் உங்களை போய் அடையும். ஏன் அப்படின்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து வார்த்தைகளுக்கு முன்னால் நாம் உருவாக்குகின்ற எண்ணங்கள், அதன் அடிப்படையில் நான் அனுபவம் செய்கின்ற உணர்வுகள், அந்த விஷயங்களுடைய அடிப்படையில் உருவான அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வலைகள் தான் வந்து உங்களை போய் அடையும். அதுதான் ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் லெவல் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து அங்கே தான் நடக்குது. அதற்கு அப்புறமாகத்தான் அது வார்த்தைகளில் வெளிவருகிறது. நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, நாம் நினைப்பது ஒன்று, ஆனால் வெளியே சொல்வது ஒன்று அப்படின்றதா இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டாக இருப்பது கிடையாது. நீங்கள் ஒரு சூழ்நிலையை சொன்னீங்க. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது கூட நம்ம சொல்கிறதுக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லும்போது உண்மை வெளியில் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய எண்ணத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை வந்து வார்த்தைகளில் வரும்பொழுது நான் கன்வெர்ட் பண்ணி நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது எனக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே ஆகிடும். ஏதாவது தவறாக சொல்லிடுவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும்னா, என்னுடைய வாய் தவறி அந்த வார்த்தைகளும் வெளியே வந்துடும். ஆக்சுவலாக நல்லா இல்லை, ஆனால் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சில சமயங்களில் இது மாதிரி தவறாக வார்த்தைகள்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் ஒருத்தரை பற்றி வேறு ஏதாவது நினச்சி வச்சுருப்போம், ஆனால் வெளியில் மட்டும் ரொம்ப நல்லா பேசியிருப்போம், அவங்கள பற்றி நல்லா பேசுவோம், நல்லா சொல்லுவோம். ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே அவங்கள பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வெளியே வந்து விழுந்துடும். ஏன் அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோன்னா, ஏதோ ஒன்றை நினைக்கிறோம், ஏதோ ஒன்றை சொல்கிறோம். அந்த சொல்கிறது அப்படின்றது வந்து அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக. இந்த 2 விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, நான் நினைப்பது ஒன்று, நான் சொல்வது ஒன்று அப்படி இருக்கு இல்லையா. நான் நினைக்கிறது நெகட்டிவ், ஆனால் நான் சொல்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நான் நடுவில் வந்து ஒரு கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறேன். ஒரு சில சமயங்களில் வந்து அந்த கன்வெர்ட்டர் வந்து வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து நான் என்ன நினச்சேனோ, நான் எதை பற்றியெல்லாம் அவங்கள சிந்தித்து வச்சுருந்தேனோ அது தானாகவே வெளியில் வந்து விழுந்துடும், வார்த்தைகளாக வந்து விழுந்துடும். ஸோ பல சமயங்களில் வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியல, நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் வந்து சொல்ல முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்து என்னுடைய எண்ணத்தினுடைய அளவில் வந்து நான் பல விஷயங்களை யோசித்து வச்சுருப்பேன், பலவிதமான எண்ணங்களை நான் உருவாக்கி வச்சுருப்பேன். ஆனால் வெளியில் வந்து நான் வேறு மாதிரி பேசுவேன், வேறு விதமான விஷயங்களை நான் சொல்லுவேன்.
இப்போ வந்து தியானம் என்பது வந்து நமக்கு இதில் வந்து முழுவதுமாக உதவி செய்கிறது. ஒரு எண்ணங்களில் வந்து தெளிவை கொண்டு வருகிறது. ஸோ தாட்ஸில் கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா, எண்ணங்கள் என்பது ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னா, நாம் அதை வார்த்தைகளில் கொண்டு வருவதற்கு வந்து நாம் அதிகமான முயற்சி என்பது எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ நம் எண்ணங்களில் வந்து கவனம் வைக்கிறதுக்கு தியானம் என்பது உதவுகிறது. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியறதில்ல. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு தியானம் தான் அதற்கு வந்து துணையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மை நாம் உணர்ந்து கொள்வது, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு, அப்புறமா கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து ஒரு பிளேஸில் வந்துடும், ஒரு ஒழுங்கான நிலைக்கு வந்துடும். இப்போ நாம் எதையாவது பேசிடுவோமா அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்முடைய எண்ணங்களினுடைய அளவில் வந்து நம்ம கவனத்தை வச்சு எது தேவையோ அதை மட்டும்தான் வச்சுருக்கோம், அதை மட்டும்தான் உருவாக்கியிருக்கோம். எது தேவையில்லையோ, எது வீணானதோ, எது எதிர்மறையானதோ அதை நாம் நீக்கிவிட்டோம். இப்போ நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து எதையாவது சொல்லணும் அப்படின்னாலோ, இல்லை அவங்கள வந்து டிசிப்ளின் செய்யணுன்னாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் நம்ம பாஸ்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் சரி, எதை சொன்னாலும் ஒரு சரியான எனர்ஜியோடு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குள்ள வலியோ வேதனையோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டுமே ஒரு சரியான அளவில் ஒரு சரியான எனர்ஜியோடு நான் சொல்லுவேன். அது அவங்கள போய் ரீச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸில் சொல்கிறதா இருந்தால் கூட, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோட, மனதை வந்து ஒரு சீரான நிலையில் வச்சுக்கிட்டு ஹர்ட் ஆகாமல் எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். கண்டிப்பாக இது நடக்கிற விஷயந்தான். அதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தள்ளி போட்டு அந்த சிச்சுவேஷனை கூலாக நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் நடந்து வந்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் கீழே விழுந்துடுறேன், எனக்கு பலமாக வந்து காலில் அடிபட்டிருக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்படியா நடக்கிறது, இது நடக்கிற முறை இல்லையே, இது சரியில்லையே, கொஞ்சம் கவனமாக வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அப்போது எனக்கு வலி என்பது இருக்குது. ஸோ வலியாக இருக்கும் பொழுது யார் எப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை சொன்னாலும் அது வந்து என்னோடய காதுக்குள்ளே போகாது. ஸோ முதல்ல வந்து எனக்கு வலி என்பது போகணும், அதுக்கப்புறம்தான் நான் நீங்கள் சொல்கிறதையே கேட்பேன். அதே மாதிரி தான் பல சூழ்நிலைகளில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ஏதோ வலி வேதனை இருக்குது. அதே நேரத்தில் நாமளும் என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் ரியாக்ட் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அது எந்த பலனையும் கொடுப்பது கிடையாது. ஆமாம், அதாவது ஒருவர் வலியிலையும் வேதனையிலையும் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்னதான் அவங்களுக்கு சொன்னாலும் அது கண்டிப்பாக அவங்கள போய் சேரவே சேராது. நாம் வந்து ஒரு சரியான நிலைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்லலாம், ஆனால் அதை நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வழியில் வந்துடுவோம். அதாவது நம்ம சொன்னது எதுவுமே அவங்க கேட்கலையே அப்படிங்கிற வலி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சரியாக நடந்து வரல தான், நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ என்ன நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்களுக்கு கோபம் வருது. இப்போ நான் கீழே விழுந்ததுனால வலி, ஸோ அந்த வலியில் நான் இருக்கேன். உங்களோட கோபம் அப்படின்றது வந்து உங்களோட வலி. இப்போ நீங்களே வலியில் இருக்கும்பொழுது நீங்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும்? நிச்சயமாக இருக்காது இல்லையா? இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வலியில் இருக்கும்பொழுது சொல்கிறத விட கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது அப்படின்றது தான் பயனுடையதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ராஜெக்டுடைய அந்த டீம் லீடர் அப்படின்னு இருக்கும்பொழுது என்னோட கூட வேலை செய்கிறவங்க வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்ருப்பாங்க, அது அவங்களுக்கு தவறு அப்படின்னு புரிஞ்சிட்ருக்கோம். ஏற்கனவே அவர் வந்து வலியில் இருப்பார், ஒரு குற்ற உணர்வில் இருப்பார். அந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்வோம்னா, இவ்வளோ பெரிய தவறு நடந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்ட ஆரம்பிப்போம். திட்டுறது மட்டும் இல்லாமல் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும்னா அவருக்கு எதுவுமே போய் சேராது. அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்முடைய நிலையை கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், அதுக்கப்புறமா அவரை பலப்படுத்தணும், எம்பவர் பண்ணணும், கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கே தவறு செஞ்சார், அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவருக்கு சொல்லணும். இப்போ வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா எப்போவுமே இதுதான் நடக்கும். அன்றைக்கி தான் குழந்தை வந்து ரிப்போர்ட் கார்டோடு வருவான், அவன் ஃபெயில் ஆகிட்ருப்பான். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவனை வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க, கத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ என் குழந்தை ஃபெயில் ஆகிட்டாங்கிறதுனால நானும் வலியை அனுபவிக்கிறேன்,
இந்த வழியை நான் யார்கிட்ட கொண்டு காட்டுறது? நீங்களே சொல்லுங்கள் இது எவ்வளவு நியாயம் அப்படின்னு. அந்த குழந்தை ஃபெயில் ஆயிட்டான், இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த ஒரு குற்ற உணர்வோட வீட்டுக்கு வரான். வீட்லேயும் வந்து பேரண்ட்ஸை வந்து அவன் சந்திக்கணும், பேரண்ட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த குழந்தைய வந்து ரொம்ப திட்டுவோம், தகாத வார்த்தைகளில் வந்து நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற விஷயங்கள் வந்து அவனுக்குள்ளே வந்து ஒரு ஃபியரை வந்து உருவாக்கும், ஒரு பயத்தை உருவாக்கும். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணமே வந்து அவங்களால வந்து தன்னுடைய பெற்றோரை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றது தான். என்ன சொல்லுவாங்களோ, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற விஷயந்தான் அப்படிப்பட்ட ஒரு செயலை தூண்டக்கூடியதாக இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து நாம் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வரணும். ஸோ நாம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரும்பொழுது தான் அந்த குழந்தை தவறு செஞ்சுட்டான், ஆனால் அந்த நேரத்தில் நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்பதில்லை. ஏன்னா அவன் ஆல்ரெடி ரொம்ப பெயினில் இருக்கிறான், பயத்தில் இருக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் நாம் எதை சொன்னாலும் ஒரு சரியான எனர்ஜியை நாம் உருவாக்கி அவனுக்கு கொடுக்க முடியாது. ஸோ தியானம் என்பது வந்து நமக்கு இதில் வந்து ரொம்பவுமே உதவி செய்யுது. தியானத்தில் வந்து நம்முடைய எண்ணத்தின் மீது கவனம் வைப்பது மட்டும் இல்லை, எண்ணத்தில் கிளாரிட்டி இருக்கிறதுனால ஒரு சரியான எனர்ஜியை நாம் உருவாக்குறதுனால நமக்கு வந்து புலனடக்கம் என்பது, நம்முடைய கர்மேந்திரியங்களான புலன்களான நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், எதை பேசக்கூடாது அப்படின்றதுல கூட ஒரு கண்ட்ரோல் என்பது வரும், ஒரு கவனம் என்பது நிச்சயமாக வரும். ஸோ நமக்கு கவனம் வந்து நம்முடைய வார்த்தைகளில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து சரியான முறையில் அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம். நம்ம தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டோம். நிறைய தடவை வந்து நாம் சொல்கிற வார்த்தைகள் சரியில்லை அப்படின்றப்போ தான் அது வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுது, அது வந்து அவங்கள அப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்வதற்கு தூண்டுகிறது. நம்ம வந்து இதை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணலாம், ஆனால் உடனே நம்ம இதை பேசணும்னு நினைக்கும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னே நமக்கு தெரியறதில்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும்போது, மற்றவர்கள் வந்து அதிகமான வலியில் இருக்கும்போது, ஹர்ட்டில் இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் நாம் எதையுமே பேச வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. அதனால் ஒரு விதமான நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. அதனால் கொஞ்சம் மௌனமாக இருங்க, பேசாமல் இருங்க, எல்லாமே சரியாகட்டும், எல்லோருமே அவங்களுடைய வழியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரட்டும், அதுக்கப்புறமா என்ன தேவையோ அவங்களுக்கு சொல்லலாம், அதை பற்றி நாம் பேசலாம். நம்ம இப்போது நம்மோட நமக்கு இருக்கும் உறவை பற்றி பார்த்தோம், அதை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி மெடிடேஷன்னா ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மெடிடேஷனுங்கிறது செல்ஃப் டாக், அதாவது நம்மோடு நாம் பேசுவது. இதை இப்போ கொஞ்சம் அனுபவம் செய்யலாமா? நாம் காலையில் எழுந்த உடனே ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் நாம் கொஞ்ச நேரம் அமைதியாக தனிமையில் உட்காந்துக்கணும். நம்மை பற்றிய நல்ல எண்ணங்களை உருவாக்கி நமக்கே அதை கொடுத்துக்கணும். அந்த நேரத்தில் நாம் மற்றவர்களை பற்றி நினைக்கக்கூடாது, பிரச்சனையை பற்றி நினைக்கக்கூடாது, அந்த பிரச்சனையில் நம்மை பார்க்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்மை பற்றி ஒரு நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை உருவாக்கி நம்மோடு பேசிக்கொள்வது தான் மெடிடேஷன் அப்படின்றது. மெடிடேஷனில் உட்காரும்போது நம்முடைய எண்ணங்கள்லாம் ஸ்லோ ஆகிறது. அப்போது நம்முடைய ஐம்புலன்களும் கட்டுக்குள் வந்துடுது. அந்த நேரம் நம்ம ஒரு சக்திசாலியாக உணர்றோம். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மோடு நமக்கு இருக்கும் உறவு குறித்தும் தியானம்னா என்னங்கிறது குறித்தும் தெளிவாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் எழலாம். அதற்கு விடை தெரிய எங்களை இமெயில் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது அருகில் உள்ள எங்களது சென்டருக்கு செல்லுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும்
8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி